தூக்குங்க மெதுவாக, கண்ணை மூடிட்டு மெதுவாக தூக்கணும். நம்ம இடது கை யோனின்னு சொன்னாலே ஃபீமேல் பாகம், அப்போ இடது கை. ஓகே. அது என்ன நீங்கள் என்ன மனுஷனுக்கு இடது பாகத்தில் ஃபீமேல் இருக்குது தெரியும்ல, ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். என்ன இது அப்படி மாத்திரம், அவங்க சைடு மேல் கிடையாது, அவங்க வலது. இதுதான் சீக்கிரட். ஏன் அதுவும் வர்மத்தில் அறியணும் நீங்கள்? ஏன் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். ஏன் அவங்க மனுஷனுக்கு உடம்புல ஆணும் பெண்ணு ரெண்டு இருக்குது, இடது பாகம் பெண் பாகம். பெண்களுக்கு அப்படி இல்லை, ரெண்டுமே ஒரே பாகம் தான். ஏன் என்ன எதனால்? ஆணில் எக்ஸு ப்ளஸ் ஒய் இருக்குது. ஒய் வந்து ஆண் எனர்ஜி மேல், எக்ஸு ஃபீமேல் ரெண்டு இருக்குது. பெண்களுக்கு ஒன்லி டபுள் எக்ஸு. அப்போ என்னாச்சு? டபுள் எக்ஸ்னா அந்த குழந்தைக்கு பிறப்பு மேலாக ஃபீமேலான டிசைட் பண்ணுறது பாதேச குரோமோசோம். மதர் ஒன்று அதாவது இல்லை, புரிஞ்சா? இப்போ அந்த இது வருது. அப்போ மேலுக்குன்னா என்னது? எக்ஸ் ஒய் தானே. சரி, ஃபீமேலுக்கு டபுள் எக்ஸு 9க்கு. அது இப்போ பெரிய போச்சு இல்லை. இனி ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ட்ரெயினில் 10 ரூபா வந்து நான் அடித்து போடுவா. என்னது அடி தான், பயங்கர எனர்ஜி. என்ன அதுக்கு என்னது? டபுள் எக்ஸ் ஒய். புரிஞ்சில்ல? டபுள் எக்ஸ் ஒய் அது வேறு, டபுள் ஒய் எக்ஸும் இருக்குது. அது எல்லாம் ரிவர்ஸ். டிரான்ஸ்ஜெண்டர்னா, டிரான்ஸ்னா மூமெண்ட்டு, ஜெண்டர் பிறக்கும்போது இப்போ மேல் 100% மேல், 100% ஃபீமேல். இங்கே மேல்லேருந்து இப்படி ஃபீமேல் ஆகக்கூடியது தான் அதிகம். அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஃபீமேல்லேருந்து மேலாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது ரொம்ப ரேர். என்ன மேல்லேருந்து ஃபீமேல் ஆகக்கூடிய பாம்பேயில் போனால் பீனிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பெண்ணும்பா, ஆனால் குழந்தை ஒன்றும் வராது. ஃபீமேல்லேருந்து மேலாகக்கூடிய பார்த்துருக்கீங்களா? அதே அறியணும். வருமானா பின்ன அப்படி ஒரு வருமா வந்துட்டா அப்போ ஒன்று ஓடக்கூடாது. கிளைட்டோரியஸ் பிகம்ஸ் பீனிஸ். கிளைட்டோரியஸ் பிகம்ஸ் பீனிஸ். என்னது கிளைட்டோரியஸ்னு பெண்களுக்கு இருக்குல்ல, பெண் பாகத்தில். அது தெரியாது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி கிளைட்டோரியஸ்னா என்னன்னு ஏதோ கிளிட்டோரியஸா அது பெருசாகிடும். இவ்வளோ பெருசாகிடும். எவ்வளோ? கிளைட்டோரியஸ் இஸ் ஃபால்ஸ் பீனிஸ். புரிஞ்சுதா? அப்போ அது இப்படி ரெண்டு அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஜெண்டர்னு பேர் வச்சுருக்கான். நம்ம ஆள்கள் என்ன இப்போ எல்லாமே பேர் மாற்றி அது எங்கேயோ போகுது. எங்கே இப்போ என்ன பேர் வச்சுருக்கான்? என்ன அர்த்தம்? நாரிய திருநங்கை. அது என்ன? அதை விட டிரான்ஸ்ஜெண்டர் தான் கரெக்டாக இருக்கும். சரி, என்னதை விட்டு அங்கே அரவான் கோவில் இங்கே தான் இருக்குது, தெரியும்ல? அரவான் கோவில் இங்கே இப்போ விழுப்புரத்தில் இருக்குல்ல. அரவானை பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள். அரவான் யார்? என்னது அரவானை பற்றி சீக்கிரம்? அரவான் யார்? அதாவது பகவான் பற்றி மகாபாரத யுத்தம் வருது இல்லை? மகாபாரத யுத்தம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா ராஜாக்களும் இந்த சைடு நான் வரேன் அங்கே அவங்களுக்கு துடிக்குது. ஓஹோன்னு இவன் நான் இங்கே வரேன், எங்கே ஒன்று என்ன சேருங்க ஐயா. அரவான் வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு, என்ன நான் உங்கள் கூட வந்து சேர்றேன், சேர்ந்தா யுத்தத்தை 1 மணி நேரத்தில் முடிச்சு போடுவேன். எப்படி? என்ன சொல்லுங்கள்? அரவான் பேசின பேச்சு என்னது சொல்லுங்கள்? தமிழ் வார்ஃபேர் அதில் இருக்குது. அதனால தான் நான் அரவானை பற்றி சொல்கிறேன். தமிழ் வார்ஃபேர் நீங்கள் சிலம்பம் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு உள்ளது 1 மணிக்குள்ள முடிச்சுடுவியா? அப்போ வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாரு. அவர் பகவான் இல்லை, 1 மணிக்குள்ள எப்படிடே முடிப்பா சொல்லு. அது என்ன சொன்னது? அப்போ அவர் கிருஷ்ணவரை பார்த்தா ஓகே ரைட்டு, 1 மணிக்குள்ள முடிக்கக்கூடிய ஆள் தான். அப்பாடா, நீ முடிச்சிருவே, நீ இது பெரிய ஆள், முடிச்சிருவேன். நீ யுத்தத்தை 1 மணிக்குள்ள முடிச்சிருவேன். ஆனால் நீ யுத்தத்தில் வரேன்டான், வேற ஒரு விவகாரம் செய்யணும். நம்பர் 1 ஒரு வீரனை தான் களபலி போடணும், நீ தான் நம்பர் 1ட்டான். போச்சுமா? அவருக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன். நீ யுத்தத்திலே போகும்போன்னே ப்ரைஸை கொடுத்துட்டாங்க. விவேகானந்த கேந்திரத்தில் கேடயத்தை தூக்கி தந்துட்டாங்க. அப்பாடா, கேர்ள்ஸ் இல்லாமல் அவர் பெரிய சந்தோஷம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சொல்கிறேன், நீ தான் ஏன் நம்பர் 1 வீரன், நீ 1 மணிக்குள்ள முடிக்கக்கூடிய திறமை உள்ளவன் தான். நான் வந்து அப்போ ஒன்றே மாதிரி ஒரு ஆள் தான் களபலிக்கு தேவை. இது களவெளி கொடுக்காரு. அதில் கடைசி ஆசை ஒரு நாள் ஒரு 1 நைட்டு ஒரு பெண்ணை எப்படி இது என்ஜாய் பண்ண ஆசை. அதுக்கு தான் அவரே வேஷம் போட்டுட்டு வந்து பெண் வேஷத்தில் வந்து கழுத்தறிஞ்சி இப்போ இது இதாக இருக்குது. நமக்கு இந்த கதையில் தேவை 1 ஹவரில் முடிப்பான்னு சொல்ல அது உண்மை. கிருஷ்ணர் ஓகேன்னு சொல்லிட்டார். ஆமாம் நீ முடிச்சிடுவேன். பட்டு அவருக்கு ரொம்ப களியெல்லாம் அந்த சக்கரத்தை தூக்கி எறியணும், இதெல்லாம் முடியும். சினிமா நீங்கள் சினிமா 500 ரூபா கொடுத்து பிளாக்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் இருந்தோன்னா தொடக்கம் வந்துட்டு ஒரே சீன் கட்ட முடிந்ததுன்னா உடனே ஸ்க்ரீனை கத்தி எடுத்து எறிஞ்சு போடுவீங்கல்ல. ஸ்க்ரீனை கத்தி எடுத்து குளச்சல் நடந்தது. இடத்துல எம்ஜிஆர் கத்தி கீழே விழுந்துட்டு தலைவா வச்சுக்கணும் பெரிய கத்தி எடுத்து இப்படி இறச்சி கொடுத்தான். ஸ்க்ரீன் டர்ன்னு கீறி இப்படி நடந்தது தான். ஸோ இது நான் குளச்சல் சினிமா தேட்டர் இப்போ கல்யாணம் ஒன்று ஆகிட்டு நடந்தது தான்.
ரைட்டு. இப்போ என்னாச்சுன்னா அரவான் வந்து ஏன்னா வார்ஃபயரை வந்து பெரிய டெக்னிக் ஆகி போச்சு. இப்போ வார்ஃபயர் வந்து சாஃப்ட்வேருக்கு போயிட்டு இந்தியாவுக்கு ஏன் சைனா பேக் அடித்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு சைனா பேக் அடிக்க தொடங்கிட்டான். மிலிட்ரிலாம் எடுத்து போனால் சாஃப்ட்வேரில் இவன் வந்து பெரிய இது சேட்டலைட்டை எல்லாம் விட்டு எல்லாத்தையும் கண்காணிக்கிறான். வார்ஃபயரில் துல்லியமாக பார்க்கக்கூடிய டெக்னிக் இருக்குது. அது போக பாம்பிங் எல்லாத்தையும் ரொம்ப அட்வான்ஸாக போயாச்சு. அதனால தான் இப்போ எல்லோரும் பயந்துடுத்துட்டு வச்சுட்டு இருக்கான். இவங்க வந்து ரஷ்யா நம்ம சப்போர்ட்டில் தான் உக்ரைன் அடிச்சுட்டு இருக்கான். இஸ்ரேலு நம்ம வார்ஃபேரை வாங்கி தான் அடிச்சு நம்ம ஆட்கள் அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு யுத்தக்காரன் தான் போயிட்டே இருக்கான். ஏன்னா 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் வேலைக்கு இன்னும் சும்மா கூட்டிகிட்டு போகிறான். உண்மையிலே அவங்க தான் ரைட்டு. அதெல்லாம் விட்டுட்டு வருவோம். நமக்கு என்ன ஆச்சுன்னா வார்ஃபேர் தமிழனுக்கு அந்த ஒரு திறமை இருந்தது. தமிழனுக்கு உள்ள வந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1, எல்லாத்துலேயும் நம்பர் 1, எல்லாத்துலேயும் நம்பர் 1. எல்லாத்துலேயும் இதான் வர்மா எனர்ஜி ஃப்ளோ எல்லாம் அவருடைய கண்டுபிடித்தம் தானே. லெமுரியா கான்டினென்ட்டை கண்டுபிடித்தோம். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து மாயா இயந்திரத்தன்னுள் வாதப்பித்தக்க இதை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, டிக்ரீஸ் பண்ணலாம். அப்போ இதை நீங்கள் நார்மல் பண்ணிட்டா எல்லா சொல்யூஷனும் அங்கே இருக்குல்ல. யோசனை பண்ணி பாருங்கள், எல்லா சொல்யூஷனும் இருக்கா என்ன? நீங்கள் வர்மா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வர்மா, வாத வர்மா, பித்த வர்மா, கப வர்மானெல்லாம் இருக்குல்ல. அதில் நீங்கள் இந்த வாதத்தை கூட்டால் குறைஞ்சாலும் அது இலகி போயிடும் இல்லை. ஆதார வருமானம் இருக்குல்ல, ஆதாரத்தை ஆக்டிவேட் பண்ணால் அது இலகி போயிடும் இல்லை. பஞ்சபூத வருமானம் இருக்குல்ல, ஆதார ஆக்டிவேஷனில் அது கனெக்ட் ஆகிருக்கு. எழுதிருங்க இல்லை. மூலாதாரம் எர்த்து. இப்போ மூலாதாரத்தை அது வந்து அது கசப்புக்கு கசப்பு தான் சாப்பிடணும். கசப்பு அது கவத்துக்கு லேசான இனிப்பு இருக்கும். அதுக்கு வந்து குருமிளகு. என்னது குருமிளகுன்னா பெப்பர் சாப்பிடணும்.